இன்றைய தியானத்திற்கென்று கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். ம் 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 சரி, நம்ம பல தடவை வாசித்த ஒரு வசனம் தான். ஆனா வேத வாக்கியத்தை எப்படி வாசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த 6வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்ட படியே அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல தானே இருக்கு. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுதோ வசனம்? மேல சொன்னது அப்படின்னு பாஸ்டர் நம்மள சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறாரு. நல்ல விஷயம்தான். கான்டெக்ஸ்டோட படிங்கன்னு. சரி, புரியுற மாதிரி சொல்றேன். பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன். 10th வந்துட்டான். படிடா தம்பி, உன் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். எல்லா வீட்லயும் சொல்ற கதை இது. கரெக்ட் தானா? சரி, சொல்லி அனுப்பிச்சாச்சு பையனை. பையனும் படிக்கிறான், நல்ல முயற்சி எடுத்து படிக்கிறான். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்ல ஒரு 75 to 80 எல்லாத்துலயும் வாங்கிட்டான். சந்தோஷமா நமக்கு? அதானே, நம்ம வந்து 45 எடுத்து பாஸ் பண்ணிருப்போம். ஆனா புள்ள மட்டும் 80 எடுத்தா பத்தாது. கேட்டா உன் வாழ்க்கை, நாங்க எப்படியோ முடிக்க போறோம். சரி சரி, பத்தாது தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா படி. குவார்டர்லியில 80ல இருந்து 85 வாங்கிட்டான். திருப்தி ஆயிருவோம்? ஆமா. அடுத்த மிட் டர்ம் டெஸ்ட்ல 85 to 90, ஒரு ஸ்டெடி ப்ராக்ரஸ், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? தம்பி சென்டம் தான் நமக்கு அப்படின்னு. ஆஃபேலி மார்க் வருது, திருப்பி 75ல இருந்து 80, 82 இப்படி வாங்கிட்டான். என்ன சொல்லுவோம்? நொந்து போய் சிரிக்கிறாப்புல. என்ன சொல்லுவான்? நீ முந்தி மாதிரி இப்ப படிக்கிறது இல்ல, செட்டு சேர்ந்துட்ட, ஃப்ரெண்ட்ஸ், உன் புத்தி மாறுது இல்லையா? அதத்தான் அந்த வசனமும் சொல்லுது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்றுக்கொண்ட நாளிலே உங்களுடைய நடத்தை இருந்தது போல, உங்களுடைய வாழ்க்கை இருந்தது போல இப்பொழுது இல்லை. சரிதானா? அப்ப ஆவியானவர் அந்த ஊழியக்காரன் மூலமாக அந்த சபையாருக்கு நினைப்பூட்டுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தொய்வு இருக்கிறது, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பின்னடைவு இருக்கிறது. அப்ப நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலே நல்லா நமக்கு தெரியும், ஆரம்ப நாட்களிலே அந்த விசுவாசமும் அந்த வைராக்கியமும் அந்த நம்பிக்கையும் மேலோங்கி இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்துக்கார் புதர், கர்த்தர் இருக்கார் புதர். புரியுதா புரியலையா? அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அந்த சகிப்புத்தன்மையும் அந்த இரக்கமும் இப்ப இல்ல. ஆதலால் நம்மை பார்த்துதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. அப்போ ஏற்றுக்கொண்ட நாளிலே உங்களுக்கு இருந்த அந்த காரியங்கள் இப்பொழுது எங்கே போயிற்று? உன்னை நீயே சீர்தூக்கிப்பார். ஊழியத்துக்கு வர்ற நாட்கள்ல ஒரு ஆர்வம் இருக்கும். அங்க ஓடணும், இங்க ஓடணும், கிராம ஊழியம் போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும். நாளடைவுல என்ன ஆகுது? சபை வளர்ந்து பெருகுது. 2 அசிஸ்டன்ட் கேட்டா மத்தவங்களை நாங்க ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீங்க இதை பாருங்க, நீங்க இதை பாருங்க, நான் இங்கதான் இருப்பேன். நடக்கிற காரியங்கள் புரியுதா? அப்போ வேதம் நம்ம என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஸ்டெடி ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே தான் இருக்கணும். புரியுதா? அப்ப 100க்கு மேல வாங்க முடியுமா? 70 வாங்கின பிள்ளை 80, 90, இப்ப 100 வந்துருச்சு. அதுக்கு மேல வாங்க முடியுமா? வசனம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். தட் மீன்ஸ் யூ கீப் ஆன் த ஸ்டாண்டர்ட்.
நீ என்ன நிலைமையில வந்து நிலைத்திருக்கிறாயோ அந்த நிலைமையை தொடர்ந்து அட்லீஸ்ட் அந்த ப்ராக்ரஸ் அப்படியே போயிட்டே இருக்கணும்ன்றாரு. ஏன்னா 100 வாங்கின பிள்ளைகிட்ட சொல்லுவோம், இனிமேட்டு மார்க் குறைஞ்சுன்னா உனக்கு அசிங்கம். அப்ப என்ன பண்ணணும்? கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன்னா நீ அதை ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். இதே வார்த்தையை தான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஃபெயில் ஆகி போயிருந்த, சரிதானா? நீ அட்டைன் பண்ண வேண்டிய அந்த ஸ்டாண்டர்டுக்கு கம்மியா இருந்த, அதாவது தேவனிடத்துல கிட்டி சேருவதற்குரிய தகுதி இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் இருந்தாய். உன்னை அதனாலதான் அங்க எசேக்கியேல் எழுதும் பொழுது சொல்றாரு, ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். சரிதானா? இப்ப பிழைக்க வைத்த என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான முன்னேற்றத்தை என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். தேவையானவைகளை அவர் தருகிறார். தந்துட்டு தான் என்கிட்ட வந்து முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப முன்னேற்றம் என்னிடத்துல காணப்படவில்லை என்றால் இந்த வார்த்தையை தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப ஒவ்வொரு சபையையும் பார்த்து அவர்களிடத்துல இருக்கிற குறையை சுட்டி காண்பிக்கிறார். இதே இது வீட்டுல இருக்கவங்க நம்மள்ட்ட குறைய சுட்டி காமிச்சாங்க, இல்ல சபையில இருக்கிறவங்க குறைய சுட்டி காமிச்சாங்கன்னா என்ன சொல்லுவோம்? நல்லதே உனக்கு கண்ணுல தெரியாது, இது மட்டும்தான் உனக்கு தெரியும். தேவன்கிட்ட போய் கேட்க முடியுமா அந்த கேள்விய? அதனாலதான் சொல்றாரு, அவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிக்ஷிக்கிறார். அப்ப நாம் அவருக்குள் வளர வேண்டும் என்பதற்காக, அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த பூமியில நமக்கு அநேக காரியங்களை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எந்தெந்த ஏரியால எல்லாம் நமக்கு குறை இருக்கோ அந்தந்த ஏரியால எல்லாம் சுட்டி காண்பிக்கிறது தான் ஆவியானவருடைய வேலை. அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இப்ப அவருடைய சத்தம் கேட்கிற பிள்ளைகளாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். அப்ப அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அப்ப வேதம் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் நம்மோடு கூட இடைபட வேண்டும், பேச வேண்டும். அது குத்தணும் நமக்கு. அதைத்தான் வசனம் சொல்லுது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு. கண்டிப்பா பிரிச்சு காமிக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதுல எங்க பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கும் போது சொன்னார், அந்த எபிரேயர் 4:12 கறி கடைக்கு போயிருக்கு இல்ல, சொல்லியிருக்காரா? அழகா கறி கடைக்கார சந்து சந்தா அந்த எலும்புல இருந்து கறியை மட்டும் பிரிச்சு எடுப்பாரு இல்லையா? இன்னைக்கே கறி கடைக்கு போனா அவர் சொன்னது ஞாபகம் வரும். ஆவியானவர் நம்மள அப்படிதான் சந்து சந்தா எடுப்பாரு. இதுல நீ பண்ணது இந்த அளவுக்கு தவறு, இதுல நீ பண்ணது கரெக்ட், ஆனா அதை இன்னும் இப்படி செய்யணும். நிச்சயமாய் ஆவியானவர் நம்மை நடத்துவார். அந்த அனுபவம் இருக்கிறதுனாலதான் சொல்றேன் நான். சரிதானா? ரைட். இப்போ இந்த சபையாருக்கு இப்படிப்பட்ட புத்திமதியை ஆவியானவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 2வது அதிகாரத்திலேயே 18வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். கணக்காளர் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், முதல் ஃபெயிலியர் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலையை பற்றி கொள்ளவில்லை. அந்த சபையில நமக்கு வேதத்துல ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஆர்டர்? ஸ்திரிக்கு, அதை விட்டுருவோம்ல, ஸ்திரிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். இதுதான் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆர்டர். சரிதானா? அன்னைக்கு மெசேஜ் எடுக்கும் பொழுது அங்க கூடலூர்ல ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு இருந்தேன். மெசேஜ் முடிஞ்சு வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் ஒருத்தர் வந்து ஏதோ சொன்னாங்க, தடதடன்னு எந்திரிச்சு ஓடினாங்க. அது ஃபுல்லா இதுதானா இல்லையா, ஹில்ஸ் ஏரியா தான். அதனால பள்ளமும் மேடு இருக்கும். அவங்க ஏற்கனவே பிரஸ்ட் கேன்சர், அந்த பாஸ்ட் ஒய்ஃப். எந்திரிச்சு வேகமா ஓடினாங்க. போயிட்டு வந்து ஏதோ பேசிட்டு, பிரதர் சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு புரியல என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்தீங்க ஸ்திரிக்கு புருஷன் தலைன்னு அந்த ஃபேமிலி கவுன்சிலிங்ல ஒரு விஷயம் கேட்டு விட்டார். அவரு சொல்லி விட்டுருக்கலாம். வந்து சொன்ன நபர்கிட்ட இப்படி போய் சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் தான் யோசிச்சேன், தலைய முதல்ல மதிக்க கத்துக்கணும்னு இப்பதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. புரியுதா? இதற்கு பெயர் வசனத்துக்கு கீழ்ப்படிதல்னு பேரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவங்க அதுக்கப்புறம் பேசும் பொழுது சொல்றாங்க, சுத்தி இருக்கிற சபை விசுவாசிகள் என்ன பாக்குறாங்க, பாஸ்டர் கேட்டு விட்டாருன்றதுக்கு நான் பதில் சொல்லி விடுறேன். நாளைக்கு அவங்களும் அதே மாதிரிதான் நடப்பாங்க. அவங்களுக்கு அவங்க புருஷனை மதிக்கக்கூடிய தன்மை வராது. ஏன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்ல எடுக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், உன் புருஷன் குடிகாரனா இருக்கலாம், உன் புருஷன் வேசித்தனம் பண்ணுகிறவனா இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த கணவனுக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்லுது. உன்னுடைய கற்புள்ள நடக்கையினால நீ அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவாய்ன்னு வேதம் சொல்லுது. நீ கீழ்ப்படிந்து பார், நீ கீழ்ப்படிந்ததை கனம் பண்ணுகிற உண்மையுள்ள தேவனவர் நிச்சயமா உன் குடும்பத்தை சரி செய்வார். ஆமென். அப்ப படிக்கிற வேத வசனம் என்னோடு கூட இடைப்பட வேண்டும். இந்த சபையில இருந்த முதல் தப்பு என்னன்னா, அவர்கள் தலையை பற்றி கொள்ளவில்லை, கிறிஸ்துவை பற்றி கொள்ளவில்லை, கிறிஸ்துவை இறுக பிடித்துக் கொள்ளவில்லை. இப்ப என்ன பண்ணாங்க? தொடர்ந்து வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் இது இன்னைக்கு சபையில ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? மாயமான தாழ்மை. சோத்திரம் பிரதர், எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. அதுக்கு பேர் என்னது? நடிப்பு. அங்க டீசென்டா போட்டிருக்கு மாயமான தாழ்மைன்னு. வாசிங்க. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. இது எப்படி? தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. யாரோ அங்க அவங்களை கெடுத்து இருக்கிறாங்க. காரணம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கப்பா, வேதத்தை நல்லா வாசிப்பாரு. ஆர்க் ஏஞ்சல்ஸ் 3 பேரு. யார் யாரு? பிரதான தூதர்கள் 3 பேர். யார் யாரு? மிகாவேல், காபிரியல். சரி, அதனால என்ன பண்ணு, கடைசி நாட்களில் யுத்த காலத்துல நிக்க போறது மிகாவேல் தான். நம்ம தப்பிச்சு பழகணும். அவருக்கு ஒரு சோத்திரத்தை போடு, அவர் ஆத்திரமாயிடக்கூடாது. நான் ரசிக்கப்பட்ட புதுசுல ஒரு நாள் பாஸ்டர் நானும் பேசிட்டு இருக்கிறோம். பேசிட்டு இருக்கும் பொழுது ஜென்ரலா பைபிளை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னாரு, ஆமா அந்த அம்மா உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியுமே, அந்த பாட்டி நான் ஆல்டர் பாயா அங்க ஆர்சி கோயில்ல இருக்கும் பொழுது சொல்லியிருக்காரா? மிகாவேல் காலுக்கு கீழே யார் இருப்பா? அங்கேயும் ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு கீழே ஒண்ணு. நாளைக்கு அவனுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சு ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்றது? சோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்ம சிரிக்கிறோம். இன்றைக்கு நாம் தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில விருப்பம் உள்ளவர்களாய் இல்ல, ஆனால் ஊழியர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கரெக்ட் தானா? அவரே சொல்லிட்டாரு, அவரே செஞ்சிட்டாரு, அவருதான் இப்படி செய்ய சொன்னாரு. ஒரு சபையில சாட்சி சொன்னாங்க ஒரு அம்மா, ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் விண்ணப்பம் வச்சேன், எப்படியாவது 4 மாவடியில போயிட்டு வந்துடணும் ஆண்டவரேன்னு. நான் அப்படியே பார்த்தேன், நீ 4வது மாடி வரைக்கும் தான் போவ. அறியாமையில செய்யறது. இவர்கள் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலே விருப்பமுற்று இன்றைக்கு மனிதர்களுக்கு செய்யும் ஆராதனை வந்துருச்சு. சரிதானா? ரைட், தொடர்ந்து வாசிங்க. காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. இது என்னது? காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. நல்ல ஆவிக்குரிய சபைகளிலே நடக்கிற காரியங்களை கேள்விப்படுகிறேன், நான் பார்க்கிறேன். பைபிள்ல போட்டிருக்கு, அங்கு பரலோகத்திலே பொற்தள வீதி. சோ அப்ப என்ன ஆச்சு? ரோடு ஃபுல்லா எதுல இருக்கு? தங்கத்துல இருக்கு. ரைட். அதனுடைய அஸ்திபார கற்கள் விலையேறப்பட்ட கற்களால். சோ வைரம், வைடூரியம், மரகதம், கோமேதகம், படிகப்பச்சை, எஸ்பி, இந்திரநீலம் போடு ஒவ்வொன்றுக்கும். இன்னைக்கு நமக்கு ரொம்ப வசதியா எது இருக்கு? விஷுவல் கம்யூனிகேஷன். சோ பைபிள்ல படிச்சதை இவருடைய மூளைக்கு அப்படியே ஒரு பரலோகத்தை உண்டாக்குறாரு. ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு நடுவுல பரலோகம் வருது. அந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப பரலோகம் எப்படி எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருச்சு. அந்த பாட்டுல பரலோகத்தை எப்படி காமிச்சாங்களோ அப்படி பதிஞ்சிருச்சு. இன்றைக்கு பிரசங்கங்களும் அப்படி போய் கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே ஆலோசனை சங்கம் கூடிற்று, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவர்கள் தங்கள் சிங்காசனங்களை விட்டு எழுந்து கிரீடங்களை கீழே வச்சு வணங்கி, உடனே ஒரு கற்பனை. இது இருக்கு பைபிள்ல, இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு நீ போய் பாத்தியா? அங்க எப்படி நடக்கும்னு உனக்கு இனிமேட்டு தெரியுமா? பரலோகத்தை குறித்ததான பிரசங்கம். அதுக்கு பேருதான் காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. ஏதோ எவனோ ஒருத்தர் யூடியூப்ல ஏதோ போட்டுற வேண்டியது, வெஸ்டர்ன் சைட்ல இருந்து அதை படிச்சு அதை பார்த்துட்டு இங்க அப்படியே உளர வேண்டியது.
இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், கடைசி நாட்களுக்குரிய எச்சரிப்பு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது ஒரே ஒரு முக்கியமான விஷயம். அதுதான், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்ன முதல் அடையாளம் என்னது? நான் முதல் தடவை வரும்போதே இங்க சொன்னேன். சொல்லுங்க. ஆண்டவருடைய 2வது வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் ஆண்டவர் கொடுத்த அடையாளம் மத்தேயு 24ல இருக்கு. 4வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ம் 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 அப்ப முதல் அடையாளம் இது. எக்ஸாக்ட்லி. ஆண்டவர் கொடுத்த முதல் அடையாளமே நமக்கு என்னன்னா, கடைசி நாட்களிலே வஞ்சனை தோன்றும். வஞ்சகம்னா என்னது? நிச்சயமா இல்ல, நம்பி மோசம் போறது. புரியுதா? நல்ல ஊழியக்காரங்க அவரு தாங்க சொன்னாரு மோசம் போயிராத, வேதத்தோடு ஒப்பிட்டுப்பார். அடிக்கடி சொல்றதுதான் பெரையா பட்டணத்தார பத்தி. போதித்தவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். இயேசுட்ட டைரக்டா கேட்டவங்க, டைரக்டா தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதே வேதத்துடன் ஒப்பிட்டு பார்த்து, மறைநூலில் இப்படி உள்ளதா என்று பார்த்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2000 வருஷம் ஆயிப்போச்சு. அப்ப எவ்வளவு அதிகமா நோண்டி பார்க்கணும், இன்னும் அதிகமா நம்ம எவ்வளவு ஆராய்ஞ்சு பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லப்படுகிற காரியங்களை, யூடியூப்ல போடுகிற காரியங்களை தயவு செய்து பார்த்து மோசம் போய்விடாதிருங்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயா, உங்களுக்கு தெரிஞ்ச 10 வசனமா அதுல முதல்ல உண்மையா இருக்கிறதுக்கு பழகுங்க. அதனால வசனம் படிக்க வேணாம் நான் சொல்லல. தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களிலே முதலிலே உண்மையாய் இருக்க பாருங்கள். அப்படின்னா தான் அந்த தலையை நீங்கள் பற்றி கொண்டு நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். சோ அந்த சபையில முதல்ல தலையை பற்றி கொள்ளவில்லை. அப்ப காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து, அடுத்தது வாசிங்க. தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். சரிதானா? திருப்ப 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 வேதம் நமக்கு அதை சொல்லிதான் எச்சரிக்குது. சோ இந்த மாதிரி காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்தால், உன் மனதை விட்டு கொடுத்தால், நீ உன்னுடைய பந்தய பொருளை இழந்து போவாய். நீ உன்னுடைய ஜீவ கிரீடத்தை இழந்து போவாய். நீ கடைசி நாள்ல ஒரு சமூகத்துல நிற்கும் பொழுது வெட்கப்பட்டு போவாய். இதத்தான் வேதம் நம்மளை பார்த்து எச்சரிக்குது. அப்ப அதாவது உலகத்திலே பழமொழி சொல்றான், எழுதி வச்சிருக்கிறான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு உலகத்திலே சொல்றான். இப்ப உலகத்தானே இவ்வளவு சூடா அப்படி என்ன சொல்றது, அதுக்கு ஒரு சூதானமா இருக்கணும் அப்படின்னு உலகத்தானே சொல்லி கொடுக்கும் பொழுது, சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தருகிறான், அவனை மற்றொருவன் நிதானிக்க முடியாதுன்ட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த பூமியில நடக்கிற காரியங்களை நீங்கள் நிதானித்து பார்த்தே ஆக வேண்டும். உங்களுக்கு முதல் தடவை வரும்போது நான் சொன்னேன், ஞாபகம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இயேசுவனுடைய 2வது வருகைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிங்க. என்ன இஸ்ரவேலில நடக்கிற காரியங்களை பார்த்து வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவருடைய 2வது வருகை எவ்வளவு சமீபம் என்பது உங்களுக்கு புரியும். இன்றைக்கு நீங்க பார்க்கிறது யுத்தங்களை பார்க்கிறீர்கள். இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும், இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும், இஸ்ரவேலுக்கும் ஹெஸ்போல்லாக்கும், இஸ்ரவேலுக்கும் ஹூதிஸ்க்கும். இதைத்தான் நீங்க பாக்குறீங்க. நான் பார்க்கிறது அது அல்ல. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பொலிட்டிக்கலா எத்தனை நாடுகள் சேருகிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா கடைசி நாட்களிலே நடக்க போகிற யுத்தம் அப்படிதான் வரும். சோ இந்த உலகம் முழுவதும் ஒன்றாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும். இஸ்ரவேல் தனித்து விடப்படும். 3ல் 2 பங்கு பேர் சாகணும். இன்னைக்கு அவன் பண்ற யுத்தத்துல அங்க சாவுன்றது ரொம்ப கம்மி. தன் ஜனங்களை அவ்வளவு அழகா ரொம்ப திறமையா காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனால் வேதத்து பிரகாரம் 3ல் 2 பேர் அங்க சாகணும். அப்பதான் அவங்க குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுதுதான் தான் யார் என்று
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அங்க காண்பிப்பாரு. அப்ப வேதத்தை நடக்கிற காரியங்களோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிங்க, இயேசுவினுடைய 2வது வருகை புரியும். அப்பதான் நம்ம தலை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்ன்றது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சாதாரண ஆண்டவர் இல்லைங்க. அதாவது நம்ம சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு படிக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய யுத்த வீரர்களும், நம்முடைய இந்த சேனைக்கு அவர் அதிபதியுமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப நமக்காக முன்னின்று யுத்தம் செய்கிறவர் என்னுடைய தேவன் அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. அப்ப வேதத்தை நீங்க அப்படி படிச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய காரியங்கள் என்னன்னு நமக்கு புரியும். சரிதானா? சரி, ரைட். அப்போ இங்க முதல்ல சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, as you have therefore received Christ, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. அப்ப நான் ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசுவை என்னன்னு நினைச்சேன். சமீப காலத்துல ஒரு நண்பர் ஒருத்தர்ட்ட, இந்துல இருந்து ரசிக்கப்பட்ட நண்பர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த கேள்வியை கேட்டேன் நான். இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டப்ப இயேசுவை என்ன நினைச்சீங்க அப்படின்னா, சுகம் கொடுக்கிறவர் நினைச்சேன் அப்படின்னாரு. சிரிக்கிறதுக்கு அவர் சொன்ன வார்த்தை கரெக்ட். ஏன்னா அவருடைய மனைவி ரசிக்கப்பட அவர் ரசிக்கப்படல. அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல் இருந்தது. அப்ப அவ கண்ணீரோட அந்த சகோதரி ஜபிப்பா. அப்ப இவர் அதை கண்டுக்க மாட்டாரு. அப்ப ஒரு நாள், ஏங்க நமக்கு பிறந்த பிள்ளை, தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாதாங்க அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது, வேணா நீ கூப்பிடுற பொண்டாட்டி, அதனால நான் வேணா கூட உட்காடுறேன், நீ ஜெபம் பண்ணு. நீ சொல்ற அந்த கடவுள் நம்ம பிள்ளைக்கு சுகம் கொடுத்தாருன்னா நான் அந்த கடவுளை ஏத்துக்கிறேன். தேவன்ட்ட கண்டிஷன் வைக்கிறது கரெக்டா? அவர் அறியாதவர், அதனால அவர் அந்த வார்த்தையை சொன்னாரு. அடுத்த செக்கப் போகும் பொழுதே தேவன் அற்புத சுகத்தை கொடுத்திருந்தார். அங்க ஹோலை காணோம். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவரை சுகம் கொடுக்கிற தேவனாய் பார்த்தேன். இப்ப எப்படி பிரதர் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் தான் என் வாழ்க்கையில எல்லாமேனாரு. அல்லேலூயா. இதுக்கு பேரு தாங்க தலையை பற்றி கொண்டு ஓடுகிற வாழ்க்கை. புரியுதா? நமக்கு 1000 வசனம் தெரியுது, 1000 விதங்கள்ல அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்மை கிரிட்டிசைஸ் நம்ம பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. அப்போ இந்த வேதம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது? நான் கிறிஸ்துவை பற்றி கொண்ட பொழுது எனக்கு என்ன நடந்தது? 1வது அதிகாரம், கொலோசியர்ல 1வது அதிகாரம் 12வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நான் கிறிஸ்துவை பற்றி கொண்ட பொழுது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் எனக்கு பங்கு இல்லை. எப்பொழுது இயேசுவினிடத்துல வந்தேனோ அப்பொழுது அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல தேவன் எனக்கு பங்கு கொடுத்தார். இதத்தான் தாவீது எழுதுறான். ஆம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எப்போ? நாம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள்னு. நம்மளை விட ஃபார் பெட்டர் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எபிரேயர் 11 நீங்க எடுத்து போய் படிச்சு பாருங்க. அவங்க பட்ட பாடுகள்ல இந்த இவ்வளோண்டு கூட நம்ம பட்டிருக்க மாட்டோம். அவர்கள் அன்றே இயேசுவை அறிந்து வைத்திருந்தனர், இயேசுவை பற்றி பிடித்து கொண்டு இறுதி வரை உறுதியாய் வாழ்ந்தனர். அந்த அறிவு தாவீதுக்கு இருந்ததுனால அந்த வார்த்தையை சொல்றாரு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்ப அவனுடைய போக்கஸ் எல்லாமே the things above, மேலே இருக்கிற காரியங்களிலே மாத்திரம்தான் இருந்தது. நமக்கு தாவீதுனா ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வரும், பத்சேபாள். புரியுதா? ஆனா ஆண்டவர் கணக்கு எடுத்தார் ரொம்ப அழகா. நம்ம லிஸ்ட் போடுவோம், பத்சேபாள், அடுத்தது ஜனங்களை தொகையிட்டது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு இப்படி எல்லாம் செவி கொடுக்கல, இப்படி இப்படி இப்படி. அதுவும் பத்சேபாளுக்காக அவன் புருஷனை கொன்னான், வரிசையா லிஸ்ட் போடுவோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, பத்சேபாளிடத்துல பாவத்திற்கு உட்பட்ட ஒரு பாவத்தை தவிர வேற ஒண்ணும் என் புள்ள செய்யலன்னாரு.
நீங்களும் நானும் கணக்கு பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கிறதுல அவருடைய கணக்கே வேற. புரியுதா? அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும். ஆண்டவரே உம்முடைய வருகையில வரும்பொழுது அடியனை நினைத்து கூறலாம், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு என் கூட வந்துருன்ட்டாரு. முதல்ல பரலோகம் போனாலு என்னுடைய பார்வைக்கு அவர் பாவி, அவர் பாவி, அவர் பாவி, அவர் பாவி. தேவன் சொல்றாரு, அதெல்லாம் கரெக்ட் தம்பி, அவங்களெல்லாம் மன்னிச்சு கூட்டு போயிட்ட, நீ பாவியாவே இங்க இரு அப்படின்ட்டாருன்னா என் நிலைமை என்ன ஆகும்? காரணம் என்ன? நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அந்த அறிவு இல்ல நமக்கு. முதல்ல ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிடுறோம், அடுத்தவங்களை நியாயம் தீர்த்துறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களின் பெயர்ல கை நீட்டிராதீங்க. அது நிச்சயமா நமக்கு திருப்பி அதே ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர் கொண்டு வருவார். மத்தேயு 7:1-2 என்னது? சூப்பர், அதேதான். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று அதனாலதான் சொன்னேன், நீ எந்த அளவுக்கு மத்தவங்களை நீ குற்றவாளின்னு கை நீட்டுறியோ அதே தீர்ப்பின்படியே தேவன் உனக்கும் தீர்ப்பார். அப்ப கொஞ்சம் வேத வசனத்தை படிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். சோ ஒளியில் உள்ள அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்கு என்னை தேவன் என்ன பண்ணினார்? தகுதியுள்ளவன் ஆக்கினார். அடுத்தது சோ இருளின் அதிகாரத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப நீங்களும் நானும் எந்த தேசத்துலதான் இருந்தோம்? மரண இருளின் தேசத்துல இருந்தோம். இது அப்படியே மத்தேயுல ரெஃபர் பண்ணுவாரு, மரண இருளின் திசையிலே அமர்ந்திருந்தவர்களுக்கு அப்படின்னு போடுவாரு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிப்பு என்பது டேக்கிங் ஏ யூ டர்ன். போறோம் அப்படியே திரும்பி வரோம். ஏதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேய மொழியில ரொம்ப அழகா சொல்லுவாங்க, யூதன் என்றால் யார், புறஜாதி என்றால் யார் அப்படின்னு சொல்லி எபிரேய மொழியில ரொம்ப அழகா சொல்லுவாங்க. யூதன்னா யெகூதி அப்படின்னு சொல்லுவாங்க. the one who shows his face to God, தேவனுக்கு தன் முகத்தை காண்பிக்கிறவன். கோயிம் அப்படின்னா ஜென்டைல், புறஜாதின்னு அர்த்தம். இப்ப புறஜாதினா யார் அப்படின்னா the one who shows his back to God. இதை எங்க நீங்க பார்க்கலாம்னா எசேக்கியேல்ல பார்க்கலாம். கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இருந்தார்கள், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு தங்கள் முதுகை காண்பித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அதுதான் புறஜாதிக்கு அடையாளம். அப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு முதுகை காண்பித்தவர்களாய் மரண இருளை நோக்கி போய் கொண்டிருந்தோம். ஒரு நாளிலே தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்டது, I have taken U-turn. அப்படியே திரும்பினேன். இப்ப தேவனை நோக்கி என் முகத்தை காண்பிக்க ஆரம்பித்த, அவருடைய முகப்பிரகாசம் என்னிலை பிரகாசித்தது, நான் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறினேன். ஹல்லேலூயா. This is called salvation. இதுதான் ரட்சிப்பு. புரியுதா? அப்போ இருளின் அதிகாரத்துல இருந்த எனக்கு ஒரு மாபெரும் ஒளி என்னை சந்தித்தது. என் முகத்தை மாத்திரமல்ல, என் அகத்தையும் பிரகாசிக்க செய்தது. நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் மாறிவிட்டேன். அல்லேலூயா. சோ வேத வசனத்தை இப்படி ஆராய்ஞ்சு படிச்சு பாருங்க, அதனுடைய மகிமை என்னன்னு தெரியும். தாவீது சொன்னது நமக்கு அப்பதான் புரியும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். சரிதானா? ரைட். 14வது வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இது நமக்கு நல்லா தெரியும். இத உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாவது உடன்படிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? முதலாவது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை நமக்கு தெரியும். முதலாவது உடன்படிக்கை யாத்ராம புஸ்தகம் 24வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க.
தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். ம் 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 ஜனங்களுக்கு அறிவித்தான். ம் 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 சரி, ரைட். சோ தேவன் என்ன பண்றாரு, மோசேயும் நாதாவும் அபியும் கூட ஒரு 70 மூப்பர்களை மேல வர சொல்றாரு. அவருடைய நியமங்களை நியாயங்களை மோசேக்கு கற்பிக்கிறார். மோசே வந்து ஜனங்கள்ட்ட சொல்றாரு. ஜனங்கள் அதுக்கு என்ன பிரதியுத்தரம் பதில் சொன்னாங்க? ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய், ஒருமித்து அப்படின்னு அர்த்தம். ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியையும் செய்வோம் என்று. என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டாமோ நம்ம என்ன சொன்னோம்? நம்ம என்ன சொன்னோம்? நல்ல வேளை வாயை திறந்து நான்லாம் அப்படி சொல்லல. சரி, ரைட். அடுத்தது 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தின் பாதி எடுத்து பாத்திரங்களில் வைத்து மீதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார். திருப்பியும் சொல்றாங்க, ஜனங்கள் உடன்படிக்கையின் ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். சோ உடன்படிக்கையின் ரத்தம், அந்த பலி மிருகத்தினுடைய ரத்தம் அவர்கள் மேல தெளிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் கொடுத்த பிரதியுத்தரம் பதில் அது. இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் ரத்தம் தெளிக்கப்பட்டதா? மாசற்ற செம்மறியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டோம். ஆமாவா? அப்ப நம்மளுடைய பதில் என்னது? நம்முடைய பதில் என்னது? ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். இன்னைக்கு நம்ம பதில் என்னது? தண்ணிக்குள்ள முக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் கேட்டாரு, உங்களுக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்த அந்த ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? சொன்னவங்க பதில் சொல்றீங்க. இந்த இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி உங்களை சுத்திகரிக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த இயேசு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டுமாய் வந்து உங்களை பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போக போகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் சொன்ன இந்த வாக்கின்படியே உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தோமா? கொடுத்த வாக்குல இன்னைக்கு எப்படி எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. ஜனங்கள் அன்று உடன்படிக்கையின் ரத்தத்தை தெளித்த பொழுது வாக்கு கொடுத்தார்கள். நீங்களும் நானும் ஞானஸ்தானத்துல அவரோடு கூட உடன்படிக்கை செய்தோம். அந்த உடன்படிக்கையின் பொழுது நீங்களும் நானும் வாக்கு கொடுத்தோம். அந்த ஜனங்களும் வலிவி போனார்கள். நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனை விதங்களிலே, எத்தனை காரியங்களிலே சுயமாய் சிந்திக்கிறோம், சுயமாய் முடிவெடுக்கிறோம், வேதத்திற்கு புறம்பாய் முடிவெடுக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. அதனாலதான் சொன்னாரு, நீ அவரை ஏற்றுக்கொண்டபடியே. ஆதியில உனக்கு அந்த வைராக்கியம் இருந்தது, ஆதியில உனக்கு அந்த அன்பு இருந்தது, ஆதியில நீ அப்படிப்பட்ட மனதுருக்கம் உள்ளவனாய் இருந்தாய், ஆதியிலே நீ தேவநீதி செய்கிறவனாய் காணப்பட்டாய். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டப்பா, தலையை நீ பற்றி கொள்ளவில்லை. இன்று நீ சுயநீதி செய்கிறவனாய், உன் சுயத்திற்காக ஓடுகிறவனாய், உன் குடும்பம் என்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள வாழுகிறவனாய், அந்த குடும்பத்திற்காக, அதாவது ஒரு இந்த என்னது வாட்ஸ்அப்ல போட்டோ வச்சிருப்போம் இல்லையா? என்ன பேரு? டிபி. நமக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதுல என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய பசங்க பொம்பளை பிள்ளைங்க 2 பேர், இவ்வளவு பெருசு அவருக்கு. அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த சின்னவா வம்புழுப்பா என்னைய. அந்த போட்டோ வச்சிருந்தால அதை டச் பண்ணி பார்த்தேன். பிள்ளைங்களோட போட்டோ வச்சுட்டு கீழே எழுதியிருந்தாரு, மை லைஃப் மை டாட்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அவருடைய வாழ்க்கை யாருக்காக?
சிரிக்கிறதுக்காக சொல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை யாருக்கா வாழ்ந்துட்டு இருக்கோம்? உண்மையா பொய்யா? பிள்ளைகளுக்காக தானே. என்ன சொல்றோம்? வாய கட்டி வைத்த கட்டி யாருக்காக தான் சேர்த்து வச்சது இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, உன்னை ரட்சித்து மீட்டவருக்கு என்று நீ வாழ வேண்டும் என்று. கொஞ்சம் யோசிங்க. உலகத்தான் செய்யும் பொழுது நமக்கு சிரிப்பா தோணுது. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொடுத்த வாக்கின்படி வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அப்பொழுது அடுத்து வாசிங்க 8வது வசனம். மோசே ரத்தத்தை எடுத்து அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். சரி, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். 13வது வாசிங்க. 13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்தே போனான். மோசே தேவ பர்வதம் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடிமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு வச்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். மோசே எங்க இருந்தாரு? மலை மேல. எந்த மலை மேல? சீனாய் மலை மேல. அப்படிதான் நம்மளும் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய கண்கள் இன்னும் மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. தமிழ்ல தான் வாசிச்சோம், தெளிவாதான் வாசிச்சோம். இங்க கொஞ்சம் கவனிங்க. ஜனங்களோடு உடன்படிக்கையின் ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளித்துட்டு ஜனங்களோடு தேவனுடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்தி விட்டு மோசேயும் 70 மூப்பர்களும் மோசேயும் ஆரோனும் 70 மூப்பர்களும் எங்க போறாங்க? சீனாய் மலை மேல ஏறி போறாங்க. மூப்பர்களை அங்கேயே விட்டுட்டு ஆரோனை மட்டும் கூட்டிட்டு போறாரு. அங்கேயும் போய் அவரை விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசையை மட்டும் வாண்டுறாரு. மலையின் உச்சியில போன மோசே மேகம் நிழலிட்டது. அந்த மேகத்துக்குள்ள 6 நாள் இருந்தாரு. 7வது நாள் கர்த்தர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்திலே மோசேயை சந்தித்தார். நமக்கு அது தோணவே இல்லை. பாத்தீங்களா? இன்றைக்கு தேவன் அவருடைய சமூகத்திற்கு நம்மை அழைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள களி கூறுவதற்காக. நான் இன்னும் சீனாய் மலையில ஏறுற அனுபவத்தை தான் கேட்டுட்டு இருக்கேனே ஒழிய அவரோடு மகிமையில இருக்கக்கூடிய அனுபவத்தை தேடவில்லை. காரணம், தலையை எல்லா காரியங்களிலும் நீங்களும் நானும் பற்றி கொள்ளவில்லை. ஐயா, மலை மேல ஏறினது 70 பேரும் மோசேயும் ஆரோனும். ஆனால் தேவ பிரசன்னத்துல இருக்கிற பாக்கியம் கிடைத்தது மோசேக்கு மாத்திரம்தான். காரணம் என்ன? தேவன் எதிர்பார்த்த வாழ்க்கை, தேவன் விரும்பிய வாழ்க்கை மோசேயினிடத்தில் மாத்திரம் காணப்பட்டது. மகிமைக்குள்ளே அவனை அழைத்துக் கொண்டார். இன்றைக்கு இந்த உலகம் நம்மை பகைக்கலாம், இந்த உலகம் நம்மை அற்பமாக பார்க்கலாம், இந்த உலகம் நம்மை ஏசலாம், இந்த உலகம் நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்லலாம். நமக்கு ஒரே ஒரு லக்கு உண்டு, ஒரே ஒரு நோக்கம் உண்டு, ஒரே ஒரு லட்சியம் உண்டு. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான். எழுந்து நிற்போம், கண்களை மூடலாம். கொஞ்சம் தேவ சமூகத்துல உங்களை நிதானித்து பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பின் நாளிலே நமக்கு இருந்த அந்த வைராக்கியம் எங்க? தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் எங்க? உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுத்த மெசேஜ் வெறும் 10% தான். ப்ரிப்பேர் பண்ணதுல வெறும் 10% தான். அந்த மகிமையில பிரகாசிப்பதற்கு நாம் எப்படியெல்லாம் தகுதி ஆக வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுது. அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் வேர் கொண்டு, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்தாதான் அந்த மகிமையின் பிரசன்னத்துக்கு போக முடியும்.
வேறானது மண்ல இருக்க சத்து பொருள்களை, தண்ணீரை உறிஞ்சி வளர ஆரம்பிக்கிறது. அந்த செடி வளருது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள வேறு கொண்டவர்களா இருந்தால், ரோமர் 5:5 சொல்லுது, உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியால். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த தயவை, அந்த சிநேகத்தை, இதெல்லாம் நான் உறிஞ்சி எடுத்திருப்பேன். என்னுடைய செடி நல்ல கனிகளை தர செடியாய் மாறி இருக்கும். மாறாக இன்னைக்கு உலகத்தின் அசுத்தங்களையும் உறிஞ்சிக்கிறேன், தேவையானது பொழுது இதையும் உறிஞ்சிக்கிறேன். வசனம் சொல்லுது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இப்ப என்ன கனி கொடுக்கிறவர்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அற்பமா சொல்லிடுறோம், அது பழைய ஏற்பாடு, அது முடிஞ்சு போச்சு, முற்றிட்டு. நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். அந்த அளவுக்கு மார்க் தட்டுறோம்னா அதை விட பெட்டரா இருந்திருக்கணுமே ஸ்டாண்டர்டு. அப்படி இல்லைங்க. அதனுடைய மாதிரியை தான் இயேசு இங்க கல்வாரியில நிறைவேற்றி முடித்தார். அந்த மோசேக்கு கிடைத்த அந்த மகிமையின் பிரசன்னத்தின் அனுபவம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. தன்னோடு கூட இருந்த அப்போஸ்தலர்ல 3 பேரை மட்டும் ஆண்டவர் கூட்டிட்டு போனார் அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோம், அந்த பிரசன்னத்துல போய் பிரவேசிப்பதற்கு? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நிச்சயமாய் நம்முடைய தேவையற்ற காரியங்களை எடுத்துவிட்டு தலையை பற்றி கொண்டு நிச்சயமா இந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார். யாராவது ஒருவர் ஜெபித்து முடிக்கலாம்.